Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம electrochemistry நோட்ட பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So அந்த வகையில வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து எப்படி சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை மெஷர் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். So இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். So இல்லனா வேற நேம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா EMF சீரிஸ். எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ஆர் EMF சீரிஸ். அதோட டெஃபினிஷன் பார்த்துட்டு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மொத்தம் வந்து 6 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. So இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ஆர் EMF சீரிஸ். So first definition தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து important definition. இது வந்து கேட்கக்கூடிய definition. Write about EMF series. What is mean by electrochemical series அப்படினு வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? இந்த definition முக்கியமா பார்த்துக்கோங்க. என்ன definition அப்படினா various electrodes அதாவது metals are arranged in the order of their increasing values of standard reduction potential on the hydrogen scale. இப்போ நிறைய வந்து எலக்ட்ரோட்ஸ் இல்ல மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் மெட்டல்ஸ் இருக்கும். சோ அது ஒவ்வொரு மெட்டல்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் வந்து இருக்கும் இல்லையா? சோ அப்ப வந்து அந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஒவ்வொரு மெட்டலுக்கும் இருக்கும். சோ அந்த வேல்யூ வச்சு அது எப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இட் இஸ் அரேஞ்ச்ட் ஆன் தி ஹைட்ரஜன் ஸ்கேல். அந்த டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்க புக்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஹைட்ரஜன் ஸ்கேல் இருக்கும். ஸோ மேல வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் கீழே வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸுமே இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் EMF சீரிஸ். EMFனா உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். சோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 6 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல். ஒரு செல்லுடைய ஸ்டாண்டர்ட் EMF வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ஃபார்முலா அப்படிங்கறத பார்க்கலாம். E0 ஆஃப் செல் அதாவது ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் தி செல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா E0 செல் ஈக்குவல் டு E0 ஆஃப் RHE. RHE னா ரைட் ஹேண்ட் சைடு எலக்ட்ரோட் minus E0 of LHE. LHE னா left hand side electrode. ரைட் சைடுல என்ன எலக்ட்ரோட் இருக்கு, லெஃப்ட் சைடுல என்ன எலக்ட்ரோட் இருக்கு. ஓகேவா? அந்த வேல்யூஸ் வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டாண்டர்ட் EMF of the cell வந்து நமக்கு கிடைக்கும். இதான் வந்து ஃபார்முலா. இப்ப E0ன்றது என்ன அப்படினா ஸ்டாண்டர்ட் EMF of the cell. ஓகேவா? E0 of RHE minus E0 of LHE. ஓகே? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இரண்டாவது relative ease of oxidation or reduction. சோ எவ்வளவு ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கோ இல்ல ரிடக்ஷன் நடக்கிறதுக்கோ எவ்வளவு டெண்டன்சி இருக்கு, அது எப்படி இவ்வளவு ஈஸியா நடக்குது அப்படின்றதுதான் ரிலேட்டிவ் ஈஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன். சோ அப்ப பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கிரேட்டர் டெண்டன்சி டு பி ரெடியூஸ்ட். அப்ப வந்து ஒரு பாசிட்டிவ் அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருந்ததுன்னா அது ஈஸியா வந்து ரெடியூஸ் ஆகும் மெட்டல்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளோரின் எடுத்துக்கலாம். ஃப்ளோரின் வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ பாத்தீங்கன்னா +2.87 வோல்ட். ஓகேவா? இப்போ இது வந்து ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ வந்து இருக்குது. எதுக்குன்னா ஃப்ளோரினுக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து இருக்குது ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ இட் ஷோஸ் ஹையர் டெண்டன்சி டுவர்ட்ஸ் ரிடக்ஷன். அப்போ வந்து ரிடக்ஷன் வந்து ஈஸியா வந்து நடக்கும். சோ அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வச்சு தான் ரிடக்ஷன் வந்து ஈஸியா நடக்குதா என்னன்றதை நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது லித்தியம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். -3.01 வோல்ட். இப்போ நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்ப ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ ஷோஸ் ஹையர் டெண்டன்சி டுவர்ட்ஸ் ஆக்சிடேஷன். அப்ப அந்த ஹையஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ வந்து இருந்தது அப்படின்னா சோ அது வந்து ஆக்சிடேஷன் தான் நடக்கும். இட் இஸ் ஷோவிங் ஹையர் டெண்டன்சி டுவர்ட்ஸ் ஆக்சிடேஷன். அப்ப வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து ஹையர் பாசிட்டிவ் வேல்யூவா இருந்ததுன்னா ரிடக்ஷன், ஹையர் நெகட்டிவ் வேல்யூவா இருந்ததுன்னா ஆக்சிடேஷன். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்ளிகேஷன். சோ அப்ப வந்து EMF சீரிஸ்னா என்னன்றத பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து அப்ளிகேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் பார்த்திருக்கோம். சோ மீதி 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.